ஒரு என்ன திருநூறு ஒரு 30 கிலோ இருக்குமா? தூக்க முடியலையா? என்ன திருநூறு ஒரு 10 கிலோ இருக்குமாப்பா? திருநூறு வைக்க பிடிக்கலன்னா எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? நீங்கள் பேச போகிறீங்களா? அரசு விழா நடத்துனீங்களா இல்லையா முருகனுக்கு? எப்படி மத ரீதியாக பஞ்சாயத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் தெரியுதா? இங்கே பச்சையாக தெரியுதுமா பிஜேபி முருகன் நடத்துறது எதுக்குன்றது நல்லா தெரியுது. ஒடிசாவுக்கு ஜெகநாதர், யூபிக்கு ஜெய் ஸ்ரீராம், கேரளாவுக்கு ஐயப்பன், தமிழ்நாட்டுக்கு முருகா. ஸோ இப்போ விசிகேனா நேற்று நடந்த இன்சிடென்ட்டு இப்போ பிஜேபி அதில் கையில் எடுத்திருக்கு. நேஷனல் மீடியாவெல்லாம் அட்டென்ஷன் வந்திருக்கு. காலைல டைம்ஸ் நவுல பிரேக்கிங் ஹிந்துஸ் இன்சல்டட். இது என்னங்க சார் அவ்வளோ பெரிய விஷயமா? அதாவது அவர் ரொம்ப நேரம் திருநூறு வச்சுருந்தாரு, அதை அழைக்கிறாரு அப்படின்றது அவருடைய வாதம். ஒரு என்ன திருநூறு ஒரு 30 கிலோ இருக்குமா? தூக்க முடியலையா? சொல்லுங்கம்மா. இப்போ தலையில் இந்த சும தூக்கிட்டு போவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். எவ்வளோ நிறையா தூக்கின்னு இருக்குதுன்னு இறக்கி வைப்பாங்க. என்ன திருநூறு ஒரு 10 கிலோ இருக்குமாப்பா? திருநூறு வைக்க பிடிக்கலன்னா எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? நீங்கள் பேச போடுறீங்களா? சொல்லுங்கள். இப்படி தான் நான் கேட்பேன். இப்போ நாளைக்கு முருகனுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. முருகனாங்க கேட்டார். வாசமாக அவங்க விரிச்ச வலையில் இவங்க உழுறாங்க தெரியுதா? நீங்கள் இதை சொல்லுங்கள். அது ஒரு மாநாடு. இது பிஜேபி மதுரையில் தானே மாநாடு, முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் தெரியுது அரசியலுக்காக நடத்துகிறாங்க. ஏன்னா முருகன் சொல்ல இவங்ககிட்ட. ஏன்னா ஒரு முருகன் சென்ட்ரலில் மினிஸ்டராக இருக்கார், அவர் சொல்லலை. லாடு முருகாவும் சொல்லலை. இவங்க இவ்வளவு வேகமாக ஸ்பெஷல் ட்ரெயின் கவனிச்சியா? சிறப்பு ரயில் விட்டு இது ஒரு அரசியலுக்காக செய்கிற மாநாடு. நட்டின் முடிஞ்சு போச்சா? இப்போது இந்த மாநாட்டுக்கு எதிராக மதுரையில் மனித சங்கிலி நடத்த வேண்டிய தேவை என்ன பாருக்கு? அதுவும் யாரை வச்சு நடத்துகிறீங்க? வெளிப்படையான கடவுள் மறுப்பாளராக தன்னை அறிவித்து கொண்ட தொல் திருமாவளவன் மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை கொண்டு நீங்கள் இதில் இங்கே மனித சங்கிலியில் நிற்க வச்சிங்கன்னா இது ஒரு இரிட்டேட் ஆகுமா? பண்ணுமா? பண்ணாதா? சொல்லுப்பா. பண்ணும். திரும்ப பேசுறது கூட புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. அவர் பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு உடியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அமீருக்கு நேய சம்பந்தம். கூட்டமைப்பும் இந்த மனித சங்கிலியுடைய நோக்கம் என்னன்னா, முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல, முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள். நீங்க கேட்டீங்க, அண்ணன்ட்ட கேட்டீங்க, நீதிமன்றம் தான் வழிகாட்டுதல் கொடுத்துருச்சு, அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மனித சங்கிலின்னு? நீதிமன்றம் எத்தனை முறை வழிகாட்டுதல் சொன்னாலும் இந்த மாநாட்டுடைய நோக்கம் மக்களுக்கு போய் சேரணும். முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டா, பக்தி என்கின்ற பெயரால் ஆன்மீக மாநாடு இங்கே பல நூற்றாண்டுகளாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த அரசியல் செய்யும் போது அரசியல் கட்சிகள் நடத்துறது தான் ஆபத்தானதுன்னு சொல்றது தான் எங்களுடைய நோக்கம். பொதுவாக மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே கூடியிருக்கிற யாருமே முருகனுக்கு எதிரானவர்கள் அல்ல, முருகன் பெயரால் கலவரம் செய்ய துடிக்கின்ற சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பிஜேபி பிளவுபடுத்துன்றாங்களே, அவங்களுக்கு இவங்க உதவுறாங்க. இதை நீங்கள் சொல்லுங்க மாலதி. இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு அமீரை நிற்க சொல்லுங்க மாலதி. இஸ்லாத்துக்கு எதிராக நிற்க சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நிற்க சொல்லுங்க. நான் சில விஷயங்கள்லாம் பேச வேணான்னு அமைதியாக இருக்கேன். அவங்க விரிச்சு வச்ச வலையில இவங்களே போய் விழுகிறாங்க. கடவுள் பெரிய தீவிர கடவுள் பற்றே இல்லாதவன் கூட முருகன் மாநாட்டுக்கு எதிராக இந்தாலே எதுக்கு வர்றாரு யோசிப்பான மாட்டானா? ராமன் அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்நியம் கடவுள் தான். பட் முருகன் அப்படி கிடையாது, எல்லாருமே போகலாம். நான் என்ன சொல்றேன், நட்டின் போயா உடியா மாநாட்டுக்கு இவங்களே பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. அதை உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நான் இது சொல்கிறேன். நான் இது பேசி தான் ஆகணும். இந்த நேரத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹிஜாப் அணிவது தொடர்பாக இந்த விஜய் டிவியில் ஒரு நீயா நானா தானே அது நிகழ்ச்சி, அந்த நீயா நானா நிகழ்ச்சி நடக்கிறது. ஸோ அந்த நீயா நானா நிகழ்ச்சி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே டிஎன்டிஜேக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே உலகம் முழுக்க டிஎன்டிஜேலேருந்து விஜய் டிவிக்கு கால் ஓட்டாவல் தான். அதுக்கப்புறம் அவர் இந்த பிஜே ஜெயின்லாப்தீன் ஒரு வீடியோவில் நம்ம பையன் அமீர் தான் ஃபோன் பண்ணி சொன்னான், அத்தா இந்த மாதிரி போடுறாங்க அத்தா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு ஒரு வீடியோ சொன்னார். வீடியோ சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஆள் தான் அமீர். உனக்குன்னா வேலை அதில் எப்படி இங்கே வம்பு இருக்கிறாங்க தெரியுதா? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அரசு விழா நடத்துனீங்களா இல்லையா முருகனுக்கு?
எப்படி வந்து மத ரீதியாக பஞ்சாயத்தை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் தெரியுதா? இவங்க பச்சையாக தெரியுதுமா பிஜேபி முருகன் நடத்துறது எதுக்குன்றது நல்லா தெரியுது. கடந்த தேர்தலுக்கு முன்பாக முருகனுக்கு வேலை யாத்திரை நடத்தினார்களா? பிடிச்சிட்டாங்க அதை. வங்காளத்துக்கு துர்கா இல்ல அது கூட பிசுத்து போச்சு. இப்ப இவங்க வந்து இவங்களே தான் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. வங்காளத்துக்கு துர்கா, ஒடிசாவுக்கு ஜெகநாதர், யூபிக்கு ஜெய் ஸ்ரீராம், கேரளாவுக்கு ஐயப்பன், தமிழ்நாட்டுக்கு முருகா. கரெக்ட். அப்படிதான் பண்ணுவான். இல்ல நாங்க அண்ணன் சீமான் அண்ணன் என்ன பண்ணுவாரு? அதான் எங்க அதான் அண்ணன் சீமான் மாதிரி முருகன் எங்க முப்பாட்டன் அப்படின்னு அதான் போவாங்க. முப்பாட்டனுக்கு யார் விழா எடுத்தாலும் என்ன? அண்ணா அட்வான்ஸ் 10 வருஷம் முன்னாடி எடுத்துட்டாரு. இப்ப வந்து முருகனையும் சீமான் அவர்களையும் பிரிக்க முடியாது. டிஜிபி ஆபீஸ்க்கு போய் 10-12 அமைப்புகள் சேர்ந்து புகார் கொடுத்தாங்கப்பா முருகன் மாநாட்டுக்கு எதிராக. புகார் கொடுத்தாங்க. மதுரை ஹைகோர்ட்ல வந்து மதுரை பெஞ்சில் இது தொடர்பாக நடத்தக்கூடாதுன்னு வழக்கு போட்டு 42 கண்டிஷனு. நான் எளிமையாக கேட்குறேன், பெரியார்னு பேசிட்டு 21 தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னா அப்பனும் பிள்ளைங்க கையில் வேலை தூக்குனீங்களா இல்லையா? பதில் சொல்லியா? சார் இது சார் மீண்டும் நான் ஆல்ரெடி பேசிட்டோம். ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல சிக்கிக்கிட்ட திமுக திரும்ப வந்து இது ரொம்ப தப்பு மாலதி. எனக்கு என்னன்னா, அமீரை கூட்டு போய் எதுக்கு நிக்க வைக்கிறீங்க நான் கேட்கிறேன் மாலதி. அமீர் நான் நாத்திகர்னு அறிவிச்சுட்டாருன்னா போய் நிக்க வைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அமீர் ஒரு கடைந்தெடுத்த மதவாதி, ஒரு இஸ்லாமிக் பிரீச்சர் கூட சேர்ந்து தான் இந்த போதை மருந்து காசுல ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணார் அமீர். ஞாபகம் இருக்கா? இப்போ தேவையில்லாமல் யார் பஞ்சாயத்து இழுக்கிறது? திரும்ப பேசிட்டோம், திருமுருகன் காந்தி பேசிட்டோம், பிரச்சனை இல்லை. அமீர் எதுக்கு கூட்டு போய் நிற்க வைக்கிறீங்க? அமீர் எதுக்கு பைட்டு போடுறீங்க? இதுதான் ஜான்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். புரியுதா? இந்து முஸ்லீம் போகும். இதுதான் சமூக நல்லிணத்துக்கு ஆபத்துட்டுறேன். நடத்தியா? நாங்க கவர்மெண்டே நடத்தணும் முருகனுக்கு விழா, நீனே அது பிரைவேட் விழாயா? நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், பத்திரமா போயிட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு இல்ல. முருக பக்தர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்யும். தெலுங்கு பக்தரான சேகர் பாபு அவர்கள் முருகனுக்கு, தமிழ் கடவுளான முருகனுக்கு மாநாட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வார். முடிஞ்சு போச்சா? இதை நீங்க தானே தூண்டி விடுறீங்க. மதுரையில் இந்த மனித சங்கிலி நடத்துறதா நீங்க தானே தூண்டி விடுறீங்க. திமுக பயப்படுறாங்க சார். ஏமா அது நீங்க பயப்படுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் பிரச்சனையில் சென்று முடியும், புரிந்து கொள்ளுங்கள். இல்ல சார், இப்போ இது திராவிட மண், பெரியார் மண் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, அவங்க முருகனுக்கு விழா நடத்தட்டும், என்னத்துக்கு இந்த பதட்டம்? அதுதான் தெரியல. ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்றும் எடுபடாதுன்னு நான் நினைச்சேன். இதுதான் ஒர்க் அவுட் ஆக வைக்கும்ன்ற. நீங்க அமீரை கூட்டு போய் நிறுத்துறது, மனித சங்கிலி நடத்துறது, டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, கோர்ட்டில் கேஸை போட்டு அதை நடத்த விடாமல் பண்ணுறது, இது ஒர்க் அவுட் பண்ண வைக்கும். இது ஆக்சுவலாக திமுக சொல்லி செய்யறதா இல்லை திரும்ப எப்படிப்பா சொல்லாமல் செய்வாங்க? திமுக கூப்பிட்டு செய்யாதன்னு சொன்னால் சொல்லி செஞ்சுருவாங்களா அவங்க? இதான் உளவுத்துறை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவரும் ஒரு முருகன், செந்தில் வேலன். இல்ல சார், போன தடவை அவர் வந்து நானே செந்தில் வேலன், நானும் முருகன் மாநாட்டுக்கு வருகிறேன் சொல்லணும். அல்வா கடைக்கு போறீங்க, முருகன் மாநாட்டுக்கு போக கூடாதா சார்? இப்போ சார் ஏற்கனவே நம்ம பேசி இருக்கோம், இவங்க இந்த வேல் யாத்திரை நடத்தும் போது திரு எடப்பாடி வந்து அதை எப்படி பிசுத்து போக பண்ணாருன்னு, அது மாதிரி உளவுத்துறையை வச்சு அப்படி ஒரு லைன் எடுக்கலாம்ல சார் அவங்க? ஏமா நீ கம்முன்னு விட்டாலே பிசு அதுதான் சார், பேசு பொருளாக அதை ஆக்கக்கூடாது. நேற்று நைனா ரொம்ப அழகாக பதில் சொன்னாரியா. சார் நீங்கள் இந்த முருகன் மாநாடு நீங்கள் நடத்துகிறீங்களே, இது அரசியலுக்காக என்று சொல்கிறார்கள். நம்பிக்கை இல்லாத அவர்களே முருகன் மாநாடு நடத்துகிறார்கள், நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மாநாடு நடத்துகிறோம். அதுவும் நாங்கள் நடத்தவில்லை. நீங்கள் சொல்கிறது பாருங்கள், இந்து முன்னணி நடத்துகிறது, நாங்கள் அதற்கு உதவியாக இருக்கிறோம். இந்து முன்னணியும் பிஜேபியும் வேறு ஆர்எஸ்எஸ் 42 ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருக்கு. அந்த 42 அமைப்புகளில் பிஜேபி ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ் தான் தாய் கழகம். எப்படி இங்கே விரிக்கிற வலையில் போய் புசுக்குன்னு போய் விழுந்துடுறாங்க தெரியுதா? ஸ்ட்ராட்டஜி இல்லை. இதை பிடிச்சிப்பாங்க பிஜேபி. இப்போ கண்டுக்காமல் விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், எதுவும் முருகன் மாநாடு நடக்கட்டுங்க, என்ன போயிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. மீண்டும் இது பேசு பொருளாகிறது. எதுக்கு 14 அமைப்பு வச்சு டிஜிபிட்ட எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்ன இப்போ நடக்கட்டும், நல்லது, விடுங்க.